நம்ம இந்து நாட்காட்டியில ஒரு மாசம் இருக்கு. அது வெறும் தேதிகளை குறிக்கிற ஒரு மாசம் மட்டும் அல்ல. அது பிரபஞ்சத்துக்கே உரிய ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம். ஆமாங்க, அந்த தனுர் மாதத்தோட ரகசியங்களை தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மாசங்கிறது வெறும் கேலண்டர்ல இருக்கிற ஒரு கட்டம் இல்ல. அதுவே பிரபஞ்சத்தோட விடியல். அதோட விடியற்காலை நேரம்னா எப்படி இருக்கும்? இந்த ஒரு சிந்தனை தான் தனுர் மாதத்தோட ஆணிவேரே. சரி, இந்த மாசத்துக்கு இவ்ளோ சக்தி எங்க இருந்து வருது? அது வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களோட அமைப்புல மறைஞ்சிருக்கு. வாங்க, அந்த பிரமஞ்ச ரகசியத்தை முதல்ல நாம தெரிஞ்சுக்கலாம். இத சரியா புரிஞ்சுக்க நாம காலத்தை பார்க்கிற நம்மளோட பார்வைய கொஞ்சம் மாத்தணும். நம்ம புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு ஒரு வருஷம், அதாவது 365 நாட்கள். ஆனா தேவர்களுக்கு அது வெறும் ஒரே ஒரு நாள். ஆச்சரியமா இருக்குல்ல? நம்மளோட 6 மாச தட்சிணாயனம் அவங்களுக்கு ஒரு இரவு, அடுத்த 6 மாச உத்தராயணம் அவங்களுக்கு ஒரு இப்போதான் விஷயமே இன்னும் சுவாரஸ்யமா போகுது. இந்த தனுர் மாசங்கிறது தேவர்களோட அந்த நீண்ட இரவோட கடைசி பகுதி. இன்னும் சரியா சொல்லணும்னா இது பிரபஞ்சத்துக்கே உரிய பிரம்ம முகூர்த்தம். அதாவது விடியலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ரொம்பவே புனிதமான நேரம். இதனால தாங்க இந்த நேரத்துல செய்யற ஆன்மீக பயிற்சிகள் நம்பவே முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்ததா கருதப்படுது. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு மாசத்துல நீங்க ஒரே ஒரு நாள் செய்யற உண்மையான வழிபாடு மத்த நாட்கள்ல 1000 வருஷம் செய்யற வழிபாட்டுக்கு சமம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த மாசத்தை சூனிய மாசம் இல்லனா பூஜ்ய மாசம்னு சொல்வாங்க. பூஜ்யம்னா ஒண்ணுமில்லாதது, காலின்னு தானே நம்ம நினைப்போம். ஆனா இங்க அதோட அர்த்தமே ஹோல்டாவா வேற. அது என்னன்னு பார்க்கலாமா? சூனிய மாசம்னா உலகியல் விஷயங்களை எல்லாம் வேணுனே ஒதுக்கி வச்சு அந்த இடத்த எல்லையற்ற ஆன்மீக ஆற்றலால நிரப்புறது. அதாவது நம்ம கவனத்தை சிதறடிக்கிற விஷயங்களை ஜீரோவாக்கிட்டு அந்த இடத்துல பக்திக்கு முதலிடம் கொடுக்கறது. அதனாலதான் ஆன்மீகத்துல முழுசா கவனம் செலுத்தணுங்கிறதுக்காக கல்யாணம், புது வீட்டுக்கு போறது மாதிரி பெரிய கவனம் சிதறடிக்கிற சுப நிகழ்வுகள் எல்லாம் இந்த மாசத்துல பாரம்பரியமா தவிர்க்கப்படுது. நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், நம்ம சக்தியை வெளி உலகத்துல இருந்து உள் உலகத்துக்கு திருப்புறது. இத ஒரு அற்புதமான உதாரணத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். குறி தப்பாம தாக்க ஒரு அம்ப முதல்ல பின்னாடி இழுக்கணும் இல்லையா? அது மாதிரிதான் இந்த மாசத்தோட இடைநிறுத்தங்கிறது சும்மா இருக்கிறது இல்ல. அது மிகப்பெரிய ஆற்றலை சேகரிக்கிற ஒரு திட்டமிட்ட பின்னோக்கிய நகர்வு. இந்த மாசத்தோட முக்கியத்துவத்தை இதைவிட அழகா யாரும் சொல்லிட முடியாது. பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணரே சொல்றாரு, மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு. இறைவனே தன்னை இந்த மாசத்தோட அடையாளப்படுத்திக்கிறார்னா பாத்துக்கோங்களேன். சரி, இந்த மாசத்தோட சக்தியை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதை நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? தேவர்களோட சேர்ந்து நாமளும் விழித்தழ என்னென்ன பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும்னு இப்ப பார்க்கலாம். இந்த மாசத்தோட தினசரி ஒழுக்கம் இந்த 4 விஷயங்களை சுத்தி தான் அமைஞ்சிருக்கு. 1. பிரபஞ்ச ஆற்றல் உச்சத்துல இருக்கிற பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறது. 2. நட்சத்திரங்கள் மறையறதுக்கு முன்னாடியே நீராடி விளக்கேத்துறது. 3. ஆண்டாளோட தெய்வீக பாடலான திருப்பாவையை பாராயணம் செய்யறது. 4. மூக்கண்ணம்னு சொல்லப்படுற ஒரு எளிமையான ஆனா பக்தி நிறைந்த பிரசாதத்தை படைக்கிறது. அந்த நைவேத்தியத்துல கூட ஒரு கணக்கு இருக்கு பாருங்க. சாஸ்திரப்படி 2 பங்கு பாசிப்பருப்புக்கு 1 பங்கு அரிசி சேர்த்து செஞ்சா அது உத்தமம், அதாவது நம்மளோட மிக உயர்ந்த அர்ப்பணிப்பு. அதுவே சம அளவுல செஞ்சா அது மத்தியமம், அதாவது நல்ல அர்ப்பணிப்பு. இந்த ஒரு மாச கால ஆன்மீக பயணத்தோட உச்சக்கட்டம், அதாவது கிளைமேக்ஸ் தான் வைகுண்ட ஏகாதசி. இந்த ஒரு நாள்ல சொர்க்கத்தோட வாசல்கள், அதாவது முக்திக்கான நுழைவாயில் திறக்கப்படும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த பிரபஞ்ச விடியல நம்ம இந்தியா ஒரே மாதிரி கொண்டாடுறதில்ல. ஒவ்வொரு பகுதிக்கும் அதுக்கே உரிய ஒரு தனித்துவமான அழகு இருக்கு. வாங்க, நம்ம இந்தியாவோட அந்த பக்தி பன்முகத்தன்மைய இப்போ பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது மார்கழி திருவிழா. தெருவெல்லாம் பிரம்மாண்டமான கோலங்கள், காத்துல தவழ்ந்து வர்ற திருப்பாவை, திருவெம்பாவை இசை, அது மட்டுமில்லாம உலக புகழ்பெற்ற சென்னை சங்கீத விழா. இப்படி ஊரே பக்தியிலையும் கலையிலையும் மூழ்கியிருக்கும். உலக புகழ்பெற்ற திருமலை கோயில்ல ஒரு அற்புதமான மாற்றம் நடக்கும் தெரியுமா? இந்த ஒரு மாசம் மட்டும் பெருமாளை எழுப்புறதுக்கு வழக்கமான சுப்ரபாதம் பாட மாட்டாங்க. அதுக்கு பதிலா இறைவனோட தீவிர பக்தையான ஆண்டாள் பாடிய திருப்பாவையை தான் பாடுவாங்க. இது பக்தியோட சக்தியை காட்டுது இல்லையா? இதுவே வட இந்தியா பக்கம் பார்த்தோம்னா அவங்களோட கவனம் மொத்தம் வைகுண்ட ஏகாதசி மேலதான் இருக்கும். பகவத்கீதை உபதேசிக்கப்பட்ட புனித நாள்னும் மோட்சத்தை அடைறதுக்காக கடுமையான விரதம் இருக்கிற நாள்னும் இதை போற்றுவாங்க. சரி, இவ்ளோ பழமையான இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற இந்த அவசர உலகத்துல நமக்கு எப்படி உதவும்? இது வெறும் ஆன்மீகம் மட்டும்தானா, இல்ல இதுல நமக்கான வாழ்க்கை ஞானமும் ஒளிஞ்சிருக்கா? அதத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த பழங்கால மாசத்திலிருந்து நாம கத்துக்கிற நவீன ஞானம் என்ன தெரியுமா? அதிகாலையில எந்திரிக்கிறது ஒரு பயாலஜிக்கல் ரீசெட். மௌனத்தை கடைபிடிக்கிறது ஒரு டிஜிட்டல் டீடாக்ஸ்.
அதை விட முக்கியமா இந்த திட்டமிட்ட இடைநிறுத்தம் சும்மா ஓடிக்கிட்டே இருக்கிறத விட நின்னு நிதானமா யோசிக்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த உத்தி. அதனால நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். இந்த பூஜ்ய மாசங்கிறது காலியா இருக்கிறது இல்ல, அது ஆற்றலை ஒன்று திரட்டுறது. ஒரு அழுத்தப்பட்ட ஸ்ப்ரிங் மாதிரி உங்க கவனத்தின் மூலமா சக்தியை சேமிக்கிறீங்க. மாசம் முடிஞ்சதும் அந்த சேமிச்ச சக்தி உங்களை புது வருஷத்துல ஒரு இணையற்ற வேகத்தோடையும் தெளிவான பாதையோடையும் முன்னோக்கி தள்ளும். இதுதான் தனுர்மாதத்தோட உண்மையான சக்தி. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இப்படி ஒரு மாசம் திட்டமிட்டு ஒரு ஆன்மீக இடைவெளி எடுத்ததுக்கு அப்புறம் உங்க உலகத்துக்குள்ள நீங்க எப்படி என்ன ஒரு புதிய ஆற்றலோட திரும்ப நுழைவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.